வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருமண பொருத்தத்தில் இந்த வேதையுடைய பங்கு. முக்கியமாக இந்த பொருத்தம் கட்டாயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாதிப்பு அப்படின்னு பொருள். வேதைங்கிறதுக்கு பாதிப்புங்கிறது பொருள்படும். குறிப்பிட்ட ஒரு 2 நட்சத்திரங்கள் ஒன்றுக்கு ஒன்று பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த நட்சத்திரங்கள் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் பொருந்திருச்சுன்னா அதில் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பிரச்சனை கொஞ்சம் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில். அவங்க அந்யோன்யம் நம்மளுக்கு கிடைக்காது 2 பேர்த்துக்குள்ள. இப்போது உதாரணத்துக்கு ஆண் பெண் இருவரில் யாரோ ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இல்லை இதே போல் ஒருத்தர் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, இன்னொருத்தர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நட்சத்திரங்கள் நம்மளுக்கு சேர்த்தோம் அப்படின்னாக்கா இது வேதை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரச்சு பொருத்தம் போல் இதுவும் ஒரு முக்கியமான பொருத்தமே. ஏன்னா நட்சத்திரங்கள் மனதை ஆளக்கூடியது. அவங்களுடைய குணாம்சம் அதில் தான் நம்மளுக்கு ஒழிஞ்சிட்ருக்கும். ஒருத்தரோட குணாம்சம் என்னென்னா அவங்களோட நட்சத்திரத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போது அந்த நட்சத்திரங்கள் வேதையாக அமைஞ்சு போச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருபாலருக்கும் வேதையாக அந்த நட்சத்திரங்கள் அமையும் போது கட்டாயம் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் இருக்காது, ஒத்து போகிற தன்மை இருக்காது. 2 பேருமே ஒரே மாதிரி 2 கூரான கத்திகள் சொல்லும் இல்லையா, அதுபோல் இதில் இப்போ அஸ்வினிக்கு பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் சரி வராது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுச நட்சத்திரத்தை எடுக்க முடியாது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு விசாக நட்சத்திரம் எடுக்க முடியாது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் வேதையாக வந்துடும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு திருவோணம் நட்சத்திரம் வேதையாக வந்துடும். அதே போல் புனர்பூச நட்சத்திரத்துக்கு உத்தராட நட்சத்திரம் நம்மளுக்கு வேதையாக வந்துடும். இன்னும் பார்த்தா பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பூராட நட்சத்திரம் வேதையாக வந்துடும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு மூலம் நட்சத்திரம் வேதையாக நம்மளுக்கு வரக்கூடியது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி வேதை நட்சத்திரத்துக்குள்ளே உள்ளே வந்துடும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமும், உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரமும், அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சதய நட்சத்திரமும் வேதையாக வந்துடும் சொல்லப்படலாம். இன்னும் 27 நட்சத்திரக்கும் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஒரு வேதைக்குண்டான நட்சத்திரங்களை எடுத்துக்கும் போது சில பாதிப்புகள், சில அந்யோன்யம் இல்லாத தன்மையை நம்ம நடைமுறையில் பார்க்குறோம். இப்போ மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3மே ஒன்றுக்கொன்று வேதையாகும். இது எப்படி அந்த காலத்தில் பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் ஒரு அருமையான கணக்கீடு இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நம்ம அஸ்வினி சொன்னோம் இல்லையா, முதல்ல அஸ்வினி எடுத்துக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து கேட்டை வரைக்கும் என்னன்னீங்க அப்படின்னாக்கா 18 நட்சத்திரங்கள் வரும். கீழேருந்து, அதாவது கேட்டை நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் வரைக்கும் எண்ணும் போது 11 நட்சத்திரங்கள் வரும். முதல்ல வந்த கூட்டு எண் 18 இருக்கு இல்லைங்களா, அதுவும் 2ஆம் விடையான 11 நம்பர் எண்ணையும் கூட்டுனா 29 வரும். இதே போல் எந்த 2 வேதை நட்சத்திரங்கள் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி கூட்டினீங்க அப்படின்னாலும் 29 கிடைக்கும். இந்த 29 வந்துருச்சு அப்படின்னாவே எப்படி இருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் அப்படின்னாக்கா, அதாவது ஒன்றுக்கொன்று 6 அல்லது 8ஆம் ராசிகள் அமையும். கீழிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆவது ராசியில் அமையும், மேலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ஆவது ராசியில் அமையும். இப்போது அஸ்வினிலிருந்து கேட்டை நட்சத்திரம் எங்கே வருது, 8ஆவது ராசிக்குள்ளே வரும். கேட்டை நட்சத்திரம் என்னங்கன்னா 6ஆவது ராசியாக அஸ்வினி வரும். சில பொருத்தங்கள் பார்க்குறதுல ஒரு குறைபாடு நம்மளுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வேதை நம்ம ரச்சு மாதிரியே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்யோன்யம் இல்லாமல் இருக்கும். இது இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப முக்கியம்தான். இந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கட்டாயம் கடைபிடிக்கணும். இப்போது எல்லாத்துக்கும் ஜோதிடம் ரீதியான நாலேஜ் நிறையவே இருக்குது. அப்போது ஒரு 10 ஜாதகம் வாங்க, 10 ஜாதகத்தையும் கொண்டுட்டு போய் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். அதில் ஒரு 2 சூட் ஆகுது, 3 சூட் ஆகுது. இதில் நட்சத்திரங்களை சில தேர்ந்தெடுக்கிறத நீங்களே ஒரு முடிவு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நட்சத்திரங்கள் வேதை
இது இல்லைன்னா கொஞ்சம் அந்யோன்யம் குறைவாக இருக்கும். மற்ற இது இருந்தாலும், மற்ற பொருத்தங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் கூட இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுடைய பழக்க வழக்கம், குணாம்சம், விட்டு கொடுத்து போகிற தன்மை, இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போது நம்மளுக்கு அசுனி கேட்டை நம்மளுக்கு ஆகாதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி அசுனி அப்படிங்கிறது கேதோட நட்சத்திரம், கேட்டை அப்படிங்கிறது புதனோட நட்சத்திரம். இந்த கேது அப்படிங்கிறது ஆன்மீக ஞானம், கடவுள் பக்தி மிக்க, அதே சமயத்தில் ஒரு தடைகளை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் கேது. கேட்டை புத்தி சாதுரியமான, நல்ல ஷார்ப்பான மைண்டு கொண்ட, நல்ல படித்த ஒரு நட்சத்திரம். அறிவு, புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ரெண்டுக்கும் சில காரியங்கள், சில ஒத்துப்போகாத தன்மை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இல்லை நான் சொல்கிறது தான் பெருசு, நீ சொல்கிறது சரி வராது அப்படின்னு சில ஒரு வாக்குவாதங்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துடும். அப்போது இந்த வேதை அப்படிங்கிறது பாதிப்புன்னு சொன்னோம் இல்லையா? இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வேதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா திருமண பொருத்தங்கள் நம்ம ஜாதகம் எடுக்கும்போது, அல்லது நம்ம ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியலன்னா நம்ம விட்டுறலாம். நம்ம தேவையில்லாத அதிகமாக உள்ள என்ட்ராகக்கூடாது. முடியலன்னா நம்ம விட்டுறலாம். ஒருவேளை தெரிஞ்சதுன்னா சரி இந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கலாமே அப்படிங்கிறதுனால இந்த பதிவு. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.